رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானில் இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா பல்வேறு பருவங்களை கொண்டு அமைத்திருக்கிறான். அது இப்படி சொல்லலாம்: குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், அதாவது வயோதிக பருவம். இதை பற்றி அல்லாஹு தாலா நான் தங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தான் உங்களை ஆரம்பத்தில் பலகீனமான நிலையில் படைக்கிறான். பலகீனத்திற்கு பின்னர் அவனே பலத்தையும் உங்களுக்கு உண்டாக்குகிறான். அந்த பலத்திற்கு பின்னர் பலகீனத்தையும் நரையையும் அவனே உண்டாக்குகிறான். தான் நாடியதை அவன் படைக்கிறான். அவனே எல்லாம் அறிந்தவன், பேராற்றலுடையவன் என்று அல்லாஹு தாலா சூரத்து ரூமினுடைய 54வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் குறிப்பிடப்பட்ட இந்த 3 பருவங்களில் வாலிபம் என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு பருவம். இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அதை நேசிக்கிறார்கள். காரணம், அந்த பருவம் இருக்கின்றதே துடிப்பும் உற்சாகமும் கலந்தது. எல்லோரும் அதை நேசிக்கக்கூடிய பருவம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பருவத்தை அல்லாஹ்வே நேசிக்கிறான். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள்: இன்னல்லாஹ யுஹிப்பு ஷாபல்லதி யுஃப்னி ஷபாபஹு ஃபீ தாஅத்தில்லாஹி அஸ்ஸ வஜல். நிச்சயமாக தனது வாலிபத்தை அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளில் கழிக்கும் வாலிபனை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான். உலகில் உள்ள அனைத்து வயதினரும் அல்லாஹை வணங்குகிறார்கள், அவனை வழிபடுகிறார்கள். இருந்தாலும் வாலிப பருவத்தில் செய்யப்படுகின்ற அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே தனி முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் அதை அதிகம் நேசிக்கிறான். இதற்கு காரணம், அந்த பருவம் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களாலும் மனோ இச்சைகளாலும் சூழ்ந்திருக்கின்ற ஒரு பருவம். அந்த பருவத்தில் ஒரு வாலிபன் இறைவனுக்க வழிபாடுகள் தன் வாழ்க்கையை கழிப்பானையானால் அல்லாஹ் அந்த வாலிபனை தன்னோடு அரவணைத்துக் கொள்கிறான். தனக்கு சொந்தமான, தனக்கு நெருக்கமான,
நல்லவர்கள் அமர்ந்திருக்கின்ற உயர்ந்த மேடையில் அமரச் செய்கிறான். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தாலா 7 விதமான மனிதர்களுக்கு அர்ஷின் நிழலை வழங்குகிறான். அதில் ஒன்று ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளில் தன் வாலிபத்தை கழித்த வாலிபன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை அடைவதென்பது சாதாரண விஷயம் அல்ல, அது பெரும் பாக்கியம். அதனால்தான் அல்லாஹு தாலா வாலிபத்தை வணக்க வழிபாடுகளில் கழித்தவர்களை தனக்கு மட்டுமே சொந்தமான அர்ஷுடைய நிழலில் அமர்த்துகிறான், அவர்களை கௌரவிக்கிறான். வாலிப பருவம் இருக்கின்றதே, மனித வாழ்வில் மிக முக்கியமாக, குறிப்பாக பக்குவமாக பயன்படுத்தப்பட வேண்டிய பருவம். இவ்வுலகில் சாதனையாளர்களாக வலம் வருபவர்கள் தங்களின் சாதனைக்கான விதையை வாலிபத்தில் தான் விதைக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையின் 3 பருவங்களில் வாலிபமே உயர்ந்தது என்பதை மேற்கூறப்பட்ட வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு உணர்த்துகிறது. காரணம், சிறு வயது இருக்கின்றதே அறியாமைக்கு சொந்தமானது, வயோதிகம் இயலாமைக்கு சொந்தமானது. சிறு வயதிலே ஒரு விஷயத்தினுடைய உண்மை நிலை அறிய முடியாது, அதனால் அது அறியாமைக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது. வயோதிகம் அனுபவம் இருக்கும், பக்குவம் இருக்கும், ஆனால் செய்வதற்குண்டான சக்தி இருக்காது, அதனால் அது இயலாமைக்கு சொந்தமானது. ஆனால் வாலிபம் இருக்கின்றதே சாதனைக்கு சொந்தமானது. அதிலே தான் நினைத்ததை ஒரு மனிதன், ஒரு வாலிபன் செய்து முடிக்க முடியும். இதனால் தான் அல்லாஹு தாலா மனித இனத்தின் வழிகாட்டிகளாக நபிமார்களை இவ்வுலகில் அனுப்புகின்ற பொழுது வாலிப வயதில் நபித்துவத்தை கொடுத்து அனுப்பினான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மா பஅஸல்லாஹு நபிய்யன் இல்லா வஹுவ ஷாபுன் வலா ஊத்தியல் இல்ம ஆலிமன் இல்லா வஹுவ ஷாபுன். அல்லாஹ் ஒவ்வொரு நபியையும் அவர்கள் வாலிபர்களாக இருக்கும்போது நபித்துவத்தை கொடுத்து அனுப்பினான். மேலும் மார்க்க அறிஞர்களுக்கு கல்வி ஞானத்தை வாலிபத்தில் தான் வழங்குகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீசுகளை விளக்குகிறார்கள். காரணம், மனித சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நபிமார்கள் தன் வாலிபத்தை பரிசுத்தமாகவும் சாதனைக்குரியதாகவும் மாற்றி காட்ட வேண்டும். இளமையின் இச்சையை கட்டுப்படுத்தி இறை வணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தியவரே மக்களுக்கு வழிகாட்ட தகுதி பெற்றவர் என்பதை அல்லாஹு தாலா இவ்வுலகில் நபிமார்கள் மூலம் நிரூபித்து காட்டினான். அதேபோல் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர்களாகிய நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம், முதல் இஸ்லாமிய அந்த குழு இருக்கின்றதே வாலிபர்களால் நிறைந்து காணப்பட்டது. இதை பற்றி சொல்லுகின்ற சஹாபாக்கள் இப்படி சொல்வார்கள், எங்களின் ஆரம்ப குழுவில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர நரைத்த முடியுடையவர் எவரும் இல்லை என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூகம் எவ்வளவு வாலிபர்களை கொண்டு நிறைந்திருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வழிகாட்டுதலாலும் அவர்கள் உள்ளத்தில் உறுதியாக வேரூன்றி இருந்த ஈமானின் பலத்தினாலும் அன்றைய பெரும்பெரும் வல்லரசுகளாக கருதப்பட்ட ரோம் மற்றும் பாரசீக பேரரசுகள் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டனர். அவர்களிடத்திலே சிரம்பணிந்தது. ஒரே ஒரு நூற்றாண்டுக்குள் இந்த உலகின் 1/3 பகுதி நிலப்பரப்பில் இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட வீர தினமிக்க இளம் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அவர்களை பற்றி வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட கல்வியின் தலைவாயில் என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 4வது ஹலீஃபா சீதனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 10. நபிகளாரால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 3வது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிபத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஏராளமான ஹதீஸ்கள் இன்றைக்கு நம் கையில் தவழுவதற்கு காரணமாக இருந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 25. நபிகளாரின் கட்டளையை ஏற்று வெறும் 17 நாட்களில் ஹிப்ரு மொழியை கற்று ஆச்சரியப்படுத்தி மேலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்படுகின்ற வஹையை பதிவு செய்யும் பாக்கியத்தை பெற்று பின்னாட்களில் குர்ஆனுடைய தொகுப்பை ஒன்று சேர்க்கின்ற அந்த குழுவுக்கு தலைவராக திகழ்ந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 11. என் சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்று நபிகளாரால் சுப செய்தி சொல்லப்பட்ட அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 13. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவியாளர் உண்டு. என்னுடைய உதவியாளர் ஜுபைர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 16. இஸ்லாத்தின் மிகச்சிறந்த வீரதீரமிக்க சஹாபாக்கள் ஒருவரான சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 17. அளப்பரிய செல்வத்தின் காரணமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் செல்வ சக்கரவர்த்தி என்று மக்களால் அழைக்கப்படும் மிகச்சிறந்த சஹாபியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 17. இஸ்லாத்தின் முதல் அழைப்பாளர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வருவதற்கு முன்பு தனது அழைப்பு பணிகளால் ஒரு அரசையே உருவாக்கின்ற அளவிற்கு ஆதரவு திரட்டி வைத்திருந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 18. என் சமுதாயத்தில் ஹலால் ஹராம் குறித்து அதிகம் அறிந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபி, ஜகாத்துடைய பொருளை பெறுவதற்கு என்னுடைய மாகாணத்தில் ஏழைகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வரலாற்று சாதனை படைத்த ஏமனில் ஆட்சி புரிந்த இஸ்லாமிய ஆளுநர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்களுக்கு வயது 18. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த இளம் சஹாபாக்களின் கடுமையான உழைப்பினாலும் முயற்சியினாலும் தான் நாம் இன்றளவும் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கிலும் இஸ்லாம் பரவத் தொடங்கியது. இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இந்த தீனுக்கு இளைஞர்களால் நான் உதவி செய்யப்பட்டேன் என்று கூறுவார்கள். இப்படி இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாலிபத்தை அர்ப்பணித்து இன்று நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணமாக இருந்த அந்த சஹாபாக்கள் விட்டு சென்ற அற்புதமான இந்த தீனுல் இஸ்லாம், அந்த மார்க்கத்தை இன்றைய நாமும் நம்முடைய வாலிப சமூகமும் எவ்வாறு வைத்திருக்கிறது சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நற்பண்புகளை எடுத்து வாழ வேண்டும், பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சிறார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வாலிபர்களில் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வாலிபர்களின் சிறப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மா அக்ரம ஷாபுன் ஷைഖன் லிசின்னிஹி இல்லா கையல்லாஹு மை யுக்ரிமுஹு இன்த சின்னி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எந்த வாலிபன் வயோதிகத்தை அடைந்த பெரியவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்வானோ அந்த வாலிபன்
வயோதிகத்தை அடைகின்ற பொழுது அவனை கண்ணியப்படுத்துகின்ற மக்களை அல்லாஹால ஏற்படுத்துவான், அல்லாஹ் உருவாக்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வாலிபம் மிகவும் பக்குவமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பருவம். இது நாம் சொல்லுகின்ற வார்த்தை அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில் உதிக்கின்ற வார்த்தைகள். கண்ணியமிக்க இஸ்லாமிய சமூகமே, எந்த அளவிற்கு வாலிப வயது அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்ததோ அதே அளவிற்கு அதன் பயன்பாடும் சரியானதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அதனை பற்றிய கேள்வி மிக கடுமையானதாக இருக்கும். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நாளை மறுமையில் 4 விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படாத வரை யாருடைய பாதங்களும் அவர்கள் இடத்தை விட்டு அசையாது. முதலாவது, உனது வயது எவ்வாறு கழிந்தது? இரண்டாவது, உனது வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? மூன்றாவது, செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய்? அதை எவ்வாறு செலவு செய்தாய்? நான்காவது, உனக்கு வழங்கப்பட்ட கல்வியின் பிரகாரம் என்ன அமல் செய்தாய்? கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, ஆயுள் எவ்வாறு கழிந்தது என்று கேட்கப்படுகின்ற அந்த கேள்வியிலேயே ஒரு மனிதனுடைய அனைத்து பருவங்களும் உள்ளடங்கி விடுகின்றது. இளமை பருவம், சிறுபிராயம், முதுமை அனைத்தும் அடங்கி விடுகிறது. இருப்பினும் கூட அல்லாஹாலா ஆயுளை எவ்வாறு கழித்தாய் என்று கேட்ட பிறகு மீண்டும் வினாவை தொடுக்கிறான், வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? அப்படி என்றால் அல்லாஹுடைய பார்வையில் வாலிபம் என்பது மிக உயர்ந்த ஒரு பருவம். அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமூகத்தில் உள்ள வாலிபர்களுக்கு உங்களுடைய வயதுகளை, உங்களுடைய வாலிப வயதுகளை சரியாக பயன்படுத்துங்கள் என்று அடிக்கடி சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருந்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, புனிதமான இந்த ரமலானில் அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற வாக்கியங்களை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற இந்த வாக்கியங்களை விளங்கி செயல்பட வேண்டும். இந்த புனிதமான ரமலானில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அனைவர்களும் நமக்கு வழங்கிய நியாமத்துகளை எண்ணி பார்த்து, குறிப்பாக வாலிப சமூகம் அல்லாஹ் வழங்கிய அந்த வாலிப வயதை குர்ஆனோடும் திக்ரோடும் அல்லாஹுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகின்ற செயல்பாடுகளோடும் கழிக்கின்ற பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.